படிக்கிறதுக்கு ஏஐயை எப்படி பயன்படுத்தலாம்? ஏஐ ஃபார் எஜுகேஷன் சீரீஸின் தமிழ் ஸ்னிப்ஸ் ஆஃப் கெரியரில் வரப்போகுது. முதலாவது விஷயம், நாங்கள் படித்த ஒரு விஷயத்தை மீட்டி பார்க்குறதுக்கோ அல்லது ஒரு எம்சிக்யூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கோ எங்களுக்கு இருக்கக்கூடிய நோட்ஸை பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு குயிஸை ஏஐயை பயன்படுத்தி ஃப்ரீயாக எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு பார்ப்போம். இதற்கு நான் உதாரணமாக எடுத்திருக்கிறது தரம் 6ஆம் ஆண்டு தமிழ் மீடிய விஞ்ஞான புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃபை நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் கூகுளில் நீங்கள் நோட்புக் எல்லாம் எடுத்து எழுதிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஜிமெயிலை வச்சு சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணிவிட்டு கிரியேட் நோட்புக் கொடுக்க ஃபைல் அப்லோட் கேட்கும். அதில் போய் 6ஆம் ஆண்டு விஞ்ஞான புத்தகத்தினுடைய பிடிஎஃபை அப்லோட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நிறைய விதத்தில் உதவி செய்யும். இன்றைக்கு அதில் ஒன்று குயிஸை பார்ப்போம். 2ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், 10ஆவதாக டேப். அந்த டேப்பில் சட்டில் போயிட்டு நீங்கள் தமிழால் கூட கேட்கலாம். எனக்கு ஒரு வினாடி வினாவினை உருவாக்கும், 1வது அத்தியாயம் வேண்டாம் 1வது அத்தியாயம், இல்லாட்டி நீங்கள் இங்கிலீஷில் கேட்டுக்கொள்ளலாம். எனக்கு ஐ வாண்ட் அன் இன்ட்ராக்டிவ் குயிஸ் ஆன் சாப்டர் 1 பட் த குயிஸ் ஷுட் பி இன் தமிழ். ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக கேட்டீங்கன்னா அது இங்கிலீஷில் தான் உங்களுக்கு குயிஸை க்ரியேட் பண்ணும். அப்போ தமிழில் தான் வேணுமென்றதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட 3வது டேப்பில் குயிஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த குயிஸில் 10 கேள்விகள் இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் 4 விடைகள் இருக்கும். நீங்கள் சரியானது செலக்ட் பண்ணால் சரியென்று காட்டும், பிழையானது செலக்ட் பண்ணால் பிழையென்று காட்டும். ஏற்கனவே தந்திருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸும் என்னத்துக்கு பயன்படும் என்பதனையும், ஏன் நீங்கள் தெரிவு செய்தது சரி என்பதனையும் அதனை விளக்கத்தோடு காட்ட முடியும். டேப் பண்ணி நீங்கள் படித்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கி இருக்கிறீங்களான்றதை உங்களுக்கு நீங்களே சோதித்து கொள்ள முடியும். இது டே 1. நாளைக்கு எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயத்தை படிக்க முதல் செய்கிறதுக்கான ஒரு விஷயத்தை எப்படி ஈஸியாக செய்யலாம் ஏஐயை வச்சுன்றதை சொல்ல போகிறேன். மேலதிக ஏஐ மற்றும் டெக் விவரங்களுக்கு ஸ்னிப்ஸ் ஆஃப் கெரியரை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.